Hello friends, welcome back to Rishi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமா, பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். ஸோ இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சிங்கிள் சப்ஸ்கிரைப் கூட நான் போடுற எஃபர்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் மாதிரி இருக்கும். ஸோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இன்கிரிடியன்ட்ஸை பார்க்கலாம். இப்போ பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஊற்றி முந்திரி பருப்பெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துடலாம். கடாய் கொஞ்சம் சூடான உடனே இப்போ இதில் தேவையான அளவு நெய் ஊற்றிடலாம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ முந்திரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை ரெண்டுமே வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்த அதே கீயில் இப்போ நம்ம திருவி வச்சிருக்கிற ஒரு கப் பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது பீட்ரூட் கொஞ்சம் நெய்யில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு கப் பால் எடுக்கிறேன். இதை ஆட் பண்ணி நான் வேக வைக்க போகிறேன். சில பேருக்கு பால் பிடிக்காது, அப்படி இருக்கிறவங்க தண்ணியை கூட யூஸ் பண்ணி வேக வைக்கலாம். நான் இப்போ பால் ஆட் பண்ணிடுறேன். நல்லா வேகட்டும். மூடி ஒன்று போட்டு வேக வைக்கிறேன், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இதில் ஊற்றின பால்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும், அழகாக ஒரு லைட்டான பிங்கிஷ் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு இனிப்பு சேர்த்துடலாம். நான் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் எதுக்குமே சுகர் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் லைட்டாக டேஸ்ட் மட்டும்தான் வேரி ஆகும். ஆனால் நாட்டு சக்கரை அண்ட் சுகர் ரெண்டுமே சேம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு கப் பீட்ரூட் துருவலுக்கு நான் அரை கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். போட்டோடனே கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அடி பிடிக்க விடாமல். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட அல்வா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணுவோம் அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து தட்டி வச்சுருக்கிற ஏலக்காவை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி போட்டால் பிடிக்காதுன்னா நீங்கள் பொடி ஏலக்காவை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துடுறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிடுறேன். நெய் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நெய் என்னடா இவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. தினமும் நம்ம சாப்பாட்டில் அட்லீஸ்ட் 1 ஸ்பூன் நெய்யாச்சு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ஜாயின்ட்ஸு அந்த பெயின்லாம் வயசான காலத்தில் வராமல் இருக்கும். ஸோ அதனால் தினமும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்க பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் அல்வா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போது சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Rishika.